ராஜராஜ சோழனின் பெருமைகள். சோழ பேரரசர்களில் மிகவும் சிறப்பாகவும் ஆன்மீகத்துடனும் ஆட்சி செய்து மக்கள் மனதில் இன்றளவும் நீங்கா இடம்பெற்றவர் ராஜராஜ சோழன். அவருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றை நாடக உருவில் கண்களுக்கு விருந்தாக்குகின்றோம். கண்டு கழியுங்கள். காட்சி 1. இடம் அரசவை. பங்கு பெறுவோர் ராஜராஜ சோழன், குந்தவை நாச்சியார், நம்பியாண்டார் நம்பி மற்றும் அமைச்சர். நம்பியாண்டார் நம்பி அவர்களே, ராஜராஜா உன்னிடம் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பேனே, திருநாரையூர் நம்பியாண்டார் நம்பி அவர்கள் இவர்கள்தான். ஆண்டவனுக்கு தொண்டு செய்யும் நம்பியாண்டார் நம்பியாரே, வணக்கம். வணக்கம் சக்கரவர்த்தி. இறைவனுக்காக தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய சேவைக்கு முன் எங்கள் தொண்டு எம்மாத்திரம். இந்த நாளே சுப நாளாக கருதுகிறேன். எங்கே திருஞான சம்பந்தர் பாடிய தேவாரம் பாடுங்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தில்லை அம்பலம். தோடுடைய செவியன் விட ஏறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கல்வன் ஏடுடைய மலரான் முனை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மா நிவன்றன்றே பெம்மா நிவன்றன்றே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தில்லை அம்பலம். தேவாரம் முழுவதும் உமக்கு மனப்பாடமோ? இல்லை, சிறுதுளி மட்டுமே நான் பாடினேன். ஆனால் உங்கள் காலத்திலே ஆலயங்கள் அனைத்திலும் பாடச் செய்ய வேண்டும் என்பது எனது ஆசை. அப்படியே ஏற்பாடு செய்து விடலாம். ஆனால் மூவரும் பாடிய சுவடிகளை எடுக்க வேண்டுமே. அவைகள் எங்கே இருக்கின்றன? தில்லை கோவில் தான் உள்ளது. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் மூவரும் நேரில் சென்று சொன்னால்தான் சுவடிகளை கொடுக்க வேண்டும் என்ற சம்பிரதாயம் நிலவுகிறது. அப்படியே செய்து விடலாம். ராஜராஜா, என்ன விளையாடுகிறாய்? மூவரும் இறைவனடி சேர்ந்து எத்தனை ஆண்டுகளாயிற்று? மன்னிக்க வேண்டும் அக்கையாரே, அவர்கள் சாகாவரம் பெற்றவர்கள். நம்மை விட்டு நீங்கவும் இல்லை, மறையவும் இல்லை. அமைச்சரே, நாளை தில்லை கோவிலுக்கு வருவதாக செய்தி அனுப்புங்கள். அப்படியே செய்துவிடுவேன் மன்னா. காட்சி 2. இடம் தில்லை கோவில். பங்கு பெறுவோர் ராஜராஜ சோழன், குந்தவை நாச்சியார்,
நம்பியாண்டார் நம்பி மற்றும் தில்லைக்கோவில் அர்ச்சகர். தில்லை மறையாரே வணக்கம். மன்னர் மன்னா வணக்கம். வாழ்க பல்லாண்டு. மூவரின் ஓலையை இவ்வாலயத்தில் எங்கோ பூட்டி வைத்துள்ளீர். அதன் திறவுகோல் யாரிடம் உள்ளது? திறவுகோல் எங்களிடம்தான் உள்ளது. மூவரும் வந்து கூறினால்தான் திருவரையை திறக்க முடியும். அப்படியா? மன்னா, இன்று தாங்கள் வரும்பொழுது திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர் இம்மூவரும் வருவதாக சொல்லி அனுப்பினீர்களே, காணவில்லையே. இதோ வந்து விட்டார்களே. அமைச்சரே, இவர்களா? இதோ மறையாரே, பாலருந்தும் குழந்தை பருவத்திலே உமையவள் ஞானப்பால் அருந்தி எண்ணற்ற தேவாரம் பாடிய திருஞான சம்பந்தர். இதோ கல்லோடு சேர்த்து கட்டி கடலில் தள்ளினாலும் அங்கும் நல்ல துணையாய் இருப்பவன் நமச்சிவாயன் என்று பாடிய நாவிற்கே அரசன் என புகழ்பெற்ற திருநாவுக்கரசர். இதோ தன்னுடைய அந்தரங்க விஷயத்திற்காக ஆண்டவனையே தூது போக சொன்னவர். மறுத்தால் எங்கே தம்மை பாடாமல் விட்டு விடுவாரோ என்று பயந்து அந்த இறைவனே தூது சென்றார். அப்படிப்பட்ட சுந்தரர் இதோ மறையாரே, மூவரும் வந்து விட்டன. இனி தடை என்ன திறக்க? மன்னிக்க வேண்டும் சக்கரவர்த்தி அவர்களே. அவர்களின் திரு உருவசிலையை காட்டி மூவரும் வந்திருப்பதாக கூறுகிறீர்களே, இதனை எப்படி ஒப்புக்கொள்வது? இம்மூவரும் திரு உருவ சிலை என்றால் இதோ அம்பலத்தில் காலை தூக்கியாடும் என்னப்பன் தில்லை நடராசனும் சிலைதான். இம்மூவருக்கும் உயிரில்லை என்றால் தில்லை நடராசனுக்கும் உயிரில்லை, வெறும் உருவ சிலைதான். சக்கரவர்த்திகளே, எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதனை கடவுள் என்று ஒப்புக்கொண்டு வழிபடும் போது அந்த கடவுளுக்கே தொண்டு செய்த இம்மூவரும் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அடியவர்கள் என்று ஒப்புக்கொள்ள கூடாதா? நடராஜர் தெய்வம் என்றால் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர் இவர்களும் தெய்வம்தான். நடராஜர் உருவ சிலை என்றால் இவர்களும் சிலைதான். என்ன சொல்கிறீர்கள்? சக்கரவர்த்திகளே, என்னை மன்னித்து விடுங்கள். இதோ திறவுகோல். ஏடு எடுத்தல் நிகழ்ச்சி. ராஜராஜ சோழன் மற்றும் நம்பியாண்டார் நம்பி அவர்கள் திருவரையை திறந்து ஏடு எடுக்கும் நிகழ்ச்சி. அடிகளே, உங்கள் வாக்கு பலித்து விட்டது. மூவர் பாடிய தேவார சுவடிகள் கிடைத்து விட்டன. இதோ இதோ சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தில்லை அம்பலம். மன்னர் மன்னா, உங்களால் தான் இந்த பாடல்கள் தமிழகத்திலே பரவ வேண்டுமென்று அந்த பரமனே கட்டளையிட்டிருக்கும் போது அந்த வாக்கியம் வேறு யாருக்கு கிடைக்கும்? இதனை திருமுறைகளாக வரிசைப்படுத்தும் பொறுப்பை தங்களிடம் ஒப்படைக்கிறேன். ராஜராஜா, உன் திறமையை என்ன சொல்வது? அரசியலில் மட்டுமல்ல, ஆலயத்திலும் உனது ராஜதந்திரம் வென்றுவிட்டது.
எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் தான் அக்கா. எடுத்தந்தானடி தில்லையிலே எடுத்தந்தானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே இறைவனை நாட இன்னிசை பாட திருமுறை கூறிடும் அறநெறி கூட எடுத்தந்தானடி தில்லையிலே எதுவுமே நடப்பதில்லை அப்பரும் சுந்தரரும் சம்பந்தருமே திரு அருளுடன் பாடிய தேவாரமே இப்புவியில் அனைவரும் அறிந்திடவே அதை செப்பிடும் சோழனில் பெரும் குலமே செப்பிடும் சோழனில் பெரும் குலமே ஏடு தந்தானடி தில்லையிலே ஏடு தந்தானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே இறைவனை நாட இன்னிசை பாட திருமுறை கூறிடும் அறநெறி கூட ஏடு தந்தானடி தில்லையிலே. காட்சி 3. இடம் அரசவை. பங்கு பெறுவோர் ராஜராஜ சோழன், குந்தவை நாச்சியார், அமைச்சர் மற்றும் கருவூர் தேவர். மன்னர் மன்னா வணக்கம். வாழ்க பல்லாண்டு. வணக்கம் அமைச்சரே, என்ன செய்தி? தங்களை கருவூர் தேவர் சந்திக்க வந்துள்ளார். வாருங்கள், நாம் சென்று அவரை வரவேற்கலாம். வாருங்கள் கரூர் தேவரே, வாருங்கள். உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆகிறது. நினைத்தால் வருகிறீர்கள், திடீரென்று புறப்பட்டு விடுகிறீர்கள். என்ன இது? நீடூடி வாழ்க மன்னா. நாடு வாழ நீ பாடுபடுகிறாய், நீ வாழ நான் பல ஆலயங்களுக்கு சென்று ஆண்டவனை வழிபடுகிறேன். மன்னா, தமிழக வரலாற்றிலேயே ஒரு பொற்காலமாக தில்லையில் தாங்கள் மீட்டெடுத்த தேவார சுவடிகளை கேள்விப்பட்டு உங்களை வாழ்த்திவிட்டு போகலாம் என்று வந்தேன். என் கையில் என்ன இருக்கிறது கருவூர் தேவரே? எல்லாம் அந்த பிரகதீஸ்வரர் அருளால் நடந்தது. வாருங்கள், நாம் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் சென்று இறைவனை தரிசித்து விட்டு வரலாம். காட்சி 4. இடம் தஞ்சை பெரிய கோவில். பங்கு பெறுவோர் ராஜராஜ சோழன், குந்தவை நாச்சியார், நம்பியாண்டார் நம்பி மற்றும் கருவூர் தேவர். ஓம் சிவாய நமஹ, ஓம் பவாய நமஹ, ஓம் சம்பவே நமஹ, ஓம் சசிசேகராய நமஹ, ஓம் வாமதேவாய நமஹ, ஓம் திரேஷ்டாய நமஹ, ஓம் சேஷ்டாய நமஹ, ஓம் ருத்ராய நமஹ, ஓம் ஸ்ரீ பிரகதீஸ்வர சுவாமினே ஏ நமோ நமஹ. வேதோந்திர மந்திர புஷ்பார்ச்சனை சமர்ப்பயாமி. ராஜராஜ சோழனை வாழ்த்தி பாடல். தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழவே, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழவே, தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழவே, தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழவே,
சோழ தொட்டதையெல்லாம் பொன்னாக்கினார், தொட்டதையெல்லாம் பொன்னாக்கினார், சோழ பொன்னாக்கினார். அறம் காக்க அறச்சாலை உருவாக்கினார், மரம் காக்க படைச்சாலை உருவாக்கினார், உயர்கல்வி கூடங்கள் உருவாக்கினார், பக்தி வளர்ந்திட ஆலயம் உருவாக்கினார், சோழன் உருவாக்கினார். தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழவே. வாழ்க வாழ்க ராஜராஜ சோழனின் பக்தி, வாழ்க வாழ்க, ராஜராஜ சோழனின் தமிழ் பற்று வளர்க ஓங்குக. நன்றி, வணக்கம்.